ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th காமர்ஸில் இருக்க யூனிட் 2 ஃபினான்ஷியல் மார்க்கெட் 1ல் இருக்க லெசன் மணி மார்க்கெட் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் மணி மார்க்கெட் வெர்சஸ் கேபிட்டல் மார்க்கெட்டோட முடிச்சிருப்போம். இந்த வீடியோவில் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் மணி மார்க்கெட்லேருந்து கண்டினியூஷன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் மணி மார்க்கெட்டில் யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட கவர்மெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், இப்போ நம்ம கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் என்னென்னா ஆர்பிஐ வருவாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பேங்க்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஆர்பிஐ அண்ட் எஸ்பிஐ, கமர்ஷியல் பேங்க்ஸ், ஸ்டேட் பேங்க்ஸ் அண்ட் பப்ளிக். நம்ம எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த மணி மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்தியாவில் 1986லேருந்து என்னென்ன மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஷரி பில்ஸ் இன் ட்ரெஷரி மார்க்கெட், மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் இன் த கால் லோன் மார்க்கெட், கமர்ஷியல் பில் அண்ட் ப்ராமிசரி நோட் இன் பில் மார்க்கெட், இதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ புதுசாக அடிஷன் ஆன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்னென்னா கமர்ஷியல் பேப்பர்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட், இன்டர் பேங்க் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட், ரெப்போ இன்ஸ்ட்ருமெண்ட், இதெல்லாம் வந்து ஒரு புதுசாக வந்து ஜாயின் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ட்ரெஷரி பில்லை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ட்ரெஷரி பில் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெஷரி பில்லை வாங்கி விற்பாங்க. அதனால தான் இதை வந்து ட்ரெஷரி பில் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெஷரி பில்லை டி பில்ஸ் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெஷரி பில்ஸ் ஆர் வெரி பாப்புலர். இது வந்து ரொம்ப பாப்புலரான மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா என்னென்னா, கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ வந்து ஒரு கடன் தேவைப்படுது, ஒரு குறுகிய காலத்துக்கு வந்து ஒரு ஃபண்ட் தேவைப்படுதுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டி பில்ஸை வந்து பப்ளிக்கிட்ட போய் விட்டு அவங்கக்கிட்ட வந்து பணத்தை வாங்கி ஒரு 3 months 6 months ஆர் 1 yearக்குள்ளே திருப்பியும் ரீஃபண்ட் பண்ணுறது தான் என்னென்னா இந்த டி பில்ஸோட ப்ராசஸ். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெஷரி பில் இஸ் நத்திங் பட் ப்ராமிசரி நோட். இது வந்து ஒரு ப்ராமிசரி நோட் பண்ணுறாங்க, issued by a specific period stated therein. The government promises to pay the specific amount mentioned therein to the bearer. Bearer தான் யார்? நம்ம தான், பப்ளிக் தான் bearer of an instrument on the due date. The period does not exceed a period of 1 year. 1 yearக்குள்ளே அந்த கடனை ரீஃபண்ட் பண்ணுறவங்க இவங்க. டி பில்ஸோட ஸ்டார்டிங் ரேட் வந்து 25,000 அப்படின்றாங்க. அடுத்ததாக 50,000, 75,000, 1 lakh வரைக்கும் டி பில்ஸ் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா, இஷ்யூவர், ஃபினான்ஸ் பில்ஸ், லிக்விடிட்டி, வைட்டல் சோர்ஸ், மானிட்டரி மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு இஷ்யூவர். யார் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க? கவர்மெண்ட் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து இஷ்யூவர். அடுத்து ஃபினான்ஸ் பில். எதை இஷ்யூ பண்ணுறாங்க? ஃபினான்ஸ் பில், அதாவது டி பில்ஸ், அதை இஷ்யூ பண்ணுறாங்க. லிக்விடிட்டி. இப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு பப்ளிக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ நம்ம ஒரு 1 lakh வந்து ஒரு டி பில்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்கவுண்ட் பண்ணி 96,000க்கு வந்து டி பில்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி 96,000க்கு அந்த டி பில்ஸை சேல் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட். இப்போ நம்ம 4 months ஆர் 3 months 6 months 1 yearக்கு அப்புறம் அந்த டி பில்ஸை கொடுத்துட்டு அந்த அவங்க கடனை திருப்பி வாங்கும் போது 1 lakh வாங்கிடலாம். இப்போ நம்மளுக்கு 4,000 ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இதில் ஸ்பெஷாலிட்டியை, போட்ட பணத்தை அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வைட்டல் சோர்ஸ். நிறையா பப்ளிக் கிட்டேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணுறதுனால இது ஒரு வைட்டல் சோர்ஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மானிட்டரி மேனேஜ்மெண்ட். மானிட்டரி அப்படின்னா என்ன? மணி. அப்போ மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ். 3 types ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ் இருக்குது. 91 days ட்ரெஷரி பில்ஸ், 182 ட்ரெஷரி பில்ஸ் அண்ட் 364 days ட்ரெஷரி பில்ஸ். அதாவது 3 months ட்ரெஷரி பில்ஸ், 6 month ட்ரெஷரி பில்ஸ் அண்ட் 1 year ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. இப்போ இந்த 91 days ட்ரெஷரி பில். 91 days ட்ரெஷரி பில்ஸ் ஆர் issued at the fixed discount rate 4% as well as through auctions. இந்த 91 days ட்ரெஷரி பில்ஸை வந்து 4% டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆக்ஷன்ஸ்லாம் என்னென்னா ஏலம் விடுறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐ ஹோல்ட்ஸ் 91 days and 182 ட்ரெஷரி பில்ஸ் as issued on tap basis throughout the week. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 182 days ட்ரெஷரி பில்ஸையும் 91 days ட்ரெஷரி பில்ஸையும், இந்த 2 ட்ரெஷரி பில்ஸையும் எப்படி வந்து ஆர்பிஐ வந்து இஷ்யூ பண்ணணுன்னா,
ஒரேடியாக இஷ்யூ பண்ணாது, அவங்களோட அத்தாரைஸை மட்டும் கொடுத்துரும், அங்கீகாரத்தை மட்டும் கொடுத்துட்டு ட்ரெஷரி பில்ஸை எப்பப்பெல்லாம் வந்து இஷ்யூ பண்ணணும்னு தோணுதோ அப்போ இஷ்யூ பண்ணுவாங்க. அதுதான் இந்த 91 days and 182 days ட்ரெஷரி பில்ஸை சொல்கிறாங்க. இந்த 364 days ட்ரெஷரி பில்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பில் do not carry any fixed rate. பில்லுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் கிடையாது, டிஸ்கவுண்ட் ரேட் கிடையாது, ஃபிக்ஸ்டு டிஸ்கவுண்ட் ரேட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்கவுண்ட் ரேட் பேஸ்ட் ஆன் குவார்ட்டர் இன் ஆக்ஷன். ஏலம் விடுறும் போது யார் வந்து டிஸ்கவுண்ட் ரேட் வந்து கம்மியாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏலத்தை விடுறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பை பார்ட்டிசிபென்ட் அண்ட் அக்செப்டட் த அத்தாரிட்டிஸ் சச் ரேட் இஸ் கால் கட் ஆஃப் ரேட். இந்த ரேட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கட் ஆஃப் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் ஆர் ஷார்ட் டேர்ம் டெபாசிட் இன்ஸ்ட்ருமெண்ட் issued பை பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டு ரைஸ் லார்ஜ் சம் ஆஃப் மணி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. எதுக்குன்னா, இப்போ வந்து அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சோன்னே திருப்பி மணியை வந்து ரீபேபிள் பண்ணும்போது ஹைலி இன்ட்ரெஸ்ட்டோட ரீபேபிள் பண்ணுவாங்க. அதனால வந்து இதை வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை வாங்குவாங்க. இதை வந்து யார் வாங்குவான்னு பார்த்தீங்கன்னா ஹைலி இன்கம் பீப்புள்ஸ் தான் வாங்குவாங்க. ஏன்னா வந்து இதோட ஸ்டார்டிங் ரேட்டே வந்து 1 lakh, 1 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 lakh, 2 lakh, 3 lakh அப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை யூசன்ஸ் ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசன்ஸ் ப்ராமிசரி நோட்னா மெச்சூரிட்டி பீரியட் முடியும் போது தான், அதாவது 1 year முடியும் போது தான் அந்த பணத்தை ரீபே பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நடுவில் எப்போயுமே பணத்தை ரீபே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The certificate of deposit transferable from one party to another. இப்போ எனக்கு வந்து நடுவுலேயே பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஷ்யூவர்ஸ். இது வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ். Certificate of deposits are available for subscription by individuals, corporations, trust associations and NRIs. NRIsனா யாருன்னா நான் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா, வெளிநாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்களாம் வந்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் COD, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். டாக்குமெண்ட் ஆஃப் த டைட்டில் டு டைம் டெபாசிட். டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு டைம் டெபாசிட்னா என்னென்னா, இப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்டை யார் வச்சுருக்காங்களோ, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் டாக்குமெண்ட்ஸை யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து அந்த சர்டிஃபிகேட்டோட ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ வரைக்கும்னா மெச்சூரிட்டி பீரியட் முடிகிற வரைக்கும் அவங்க தான் ஓனர் அப்படின்னு. நெக்ஸ்ட் என்னன்னா, இட் இஸ் அன்செக்யூர்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெகோஷியபிள்னா என்னென்னா ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னு அர்த்தம். எந்த வித தடையும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தோட செக்யூரிட்டிஸும் கேட்க மாட்டாங்க, அதை தான் அன்செக்யூர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள் பை என்ட்ரோஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. இதை வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் டு ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூவிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வாங்குறதுக்கு ஃபேஸ் வேல்யூலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ரீபேபிள் ஆன் ஃபிக்ஸ்டு டேட். இதை வந்து எப்போ ரீபே பண்ணுவாங்கன்னா, அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடியும் போது தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அந்த மணியை வந்து ரீபே பண்ணுவாங்க. நடுவில் எந்தவித காரணத்துக்காகவும் அந்த மணியை வந்து ரீபே பண்ண மாட்டாங்க. எப்போ மெச்சூரிட்டி பீரியட் முடியுதோ அப்போ தான் வந்து அந்த மணியை ரீபே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் பில்ஸ். இந்த கமர்ஷியல் பில்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூட் பை கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதை வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா, டு ரேஸ் மணி ஃபார் ஷார்ட் டேர்ம் நீட்ஸ். அவங்களுடைய குறுகிய காலத்துக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த கமர்ஷியல் பில்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பில்ஸ் வந்து 30 days, 60 days and 90 daysக்குள்ளே மெச்சூர் ஆகிற பில்ஸ். அதாவது 1 month, 2 month, 3 monthக்குள்ளே இந்த பில்ஸ் வந்து மெச்சூர் ஆகிடும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, a commercial bill is an instrument drawn by a seller of goods on buyer of goods. இந்த கமர்ஷியல் பில் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா, செல்லர் வந்து பையருக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த கமர்ஷியல் பில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபியூச்சர்ஸில் 8 ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ட்ராயர், அக்செப்டர், பேயி, டிஸ்கவுண்டர், இன்ட்ரோசர், அசஸ்மெண்ட், மெச்சூரிட்டி, கிரெடிட் ரேட்டிங். ஃபஸ்ட்டு வந்து ட்ராயர்னா யாருன்னா, ஒன்று சேல் த கூட்ஸ். யார் கூட்ஸை வந்து சேல் பண்ணுறாங்களோ அவங்க தான் ட்ராயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்செப்டர்னால் யாருன்னா, அந்த கூட்ஸை யார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, பை பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அக்செப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேயினா இங்கே யாருன்னா பேங்க்குன்னு சொல்கிறாங்க. பேங்க்கை தான் பேயி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து
இப்போ வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் வந்து பையருக்கும் செல்லருக்கும் பேங்க் மூலியமாக தான் இருக்கும். அதனால தான் வந்து இதை பேஇ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கவுண்டர். பேங்க்கில் தான் வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் வந்து பேங்க்கை தான் டிஸ்கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரோசர் வந்து என்னன்னா, இப்போ வந்து செல்லர் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொடுப்பாரு, கமர்ஷியல் பில்லை வாங்குறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுப்பாரு, அதோட பின்னாடி சைன் போட்டு தருவார். அந்த சைனுக்கு பேர் தான் என்னன்னா என்ட்ரோசர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து அசஸ்மெண்ட். இந்த அசஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா அனலைசஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த செல்லர் பையரால் திருப்பி வந்து பணத்தை தர முடியுமா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் என்னன்னா அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதில் மெச்சூரிட்டி பீரியட் எத்தனை நாள், 30 days, 60 days and 90 days. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் ரேட்டிங் வந்து நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்தோம். என்னன்னா கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னா என்னன்னா அவங்களால கடனை திருப்பி கட்ட முடியுமா அப்படின்றத ரேட் பண்ணுறது தான் கிரெடிட் ரேட்டிங். இப்போ வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து இப்போ உங்களை எப்படி ரேட் பண்ணுவாங்க, ரேங்கிங் மூலிமா ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே அவங்களால கடனை திருப்பி கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேட் பண்ணுவாங்க. ஏபி அப்படின்னு ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏனா குட், அப்போ வந்து அவனால் கடனை வந்து திருப்பி கட்ட முடியும். இப்போ புவர் ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்தா அவனால் கடனை கட்ட முடியாது, அதனால் வந்து அவங்களுக்கு ஃபண்ட் தர மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸில் 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் பில்ஸ், க்ளீன் பில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி பில்ஸ், இன்லேண்ட் பில்ஸ் அண்ட் ஃபாரின் பில்ஸ், இண்டிஜினியஸ் பில்ஸ், அக்கோமோடேஷன் பில்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டிமாண்ட் பில்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, a demand bill is one wherein no specific time of payment is mentioned. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ வேணால் நம்ம வந்து பணத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தேவையான நேரத்தில் எப்போ வேணால் வந்து பணத்தை வந்து எடுத்துக்க முடியும். மெச்சூரிட்டி பீரியடுக்காக வெயிட் பண்ணணும் இல்லாமல் எப்போ வேணால் வந்து நம்ம பணத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. So the demand bills are payable immediately when they are presented to a drawee. Next வந்து clean bills and documentary bills. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா bills that are accompanied by documents of title to goods are called documentary bills. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்குமெண்ட்ரி பில்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கூட்ஸ்க்கு இவங்க தான் ஓனர் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் தருவாங்க. அதை தான் வந்து டாக்குமெண்ட்ரி டைட்டில் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து அந்த கூட்ஸுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே தரலைன்னா அதை தான் வந்து க்ளீன் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்ரி பில்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த ரயில்வே ரெசிப்ட்லேயும் இந்த லாரி ரெசிப்ட்லேயும் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கூட்ஸுக்கு வந்து யார் வந்து ஓனர் அப்படின்றது டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்குமெண்ட்ரி பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்லேண்ட் பில்ஸ் அண்ட் ஃபாரின் பில்ஸ். இன்லேண்ட் பில்ஸ்னால் என்னென்னா பில்ஸ் தட் ஆர் ட்ரான் அண்ட் பேயபிள் இன் இந்தியா ஆன் பர்சன் ஹூ இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா ஆர் கால்ட் இன்லேண்ட் பில்ஸ். இப்போ வந்து ட்ராயரும் அக்செப்டரும், அதாவது பையரும் செல்லரும் இந்தியாக்குள்ளேயே இருப்பாங்க, அவங்கள தான் இன்லேண்ட் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெசிடென்ஸ் பேரை தான் இன்லேண்ட் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் தட் ஆர் ட்ரான் அவுட் சைட் த இந்தியா. இந்தியாவுக்கு வெளியே இருந்து 2 பேருமே இந்தியாவுக்கு வெளியே இருந்தாங்கன்னா அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரின் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இண்டிஜினியஸ் பில்ஸ். இதில் என்ன வருதுன்னா இண்டிஜினியஸ் பில்ஸ் அப்படின்னா என்னென்னா இண்டிஜினியஸ் பேங்கர்ஸ் மூலயமா அந்த பில்லை வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வந்து விற்கிறதோ வாங்குறதோ இண்டிஜினியஸ் பேங்கர்ஸ் மூலயமா நடக்கும். அதாவது இந்த மார்வாடிஸ், சிட் ஃபண்ட்ஸ் போடுறவங்க அவங்கக்கிட்ட மூலயமா நடக்கும். அதுதான் இந்த இண்டிஜினியஸ் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்கோமடேஷன் பில்ஸ். இந்த அக்கோமடேஷன் பில்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுகமாக வந்து பில்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஜென்யூனான முறையில் இல்லாமல் மறைமுகமாக இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால தான் வந்து இதை அக்கோமடேஷன் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டி மார்க்கெட். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டிஸ். இதில் வந்து ஃபஸ்ட் டாபிக் வந்து கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எ மார்க்கெட் வேர் பை government or gilt-edge securities can be bought and sold to it's called government securities market. இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பற்றாக்குறைன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து சேல் பண்ணுவாங்க. அதுதான் என்னென்னா இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்ட்டு இருக்குது. இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஏன் கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு கூப்பிட்றோன்னா இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் 4 சைடு கார்னர்ஸ்லேயும் வந்து கோல்டன் கலரில் இருக்குமா. அந்த கோல்டன் கலரில் பிரைட்டாக வந்து ஷைன் ஆகிட்டு இருக்குமா. அதனால வந்து இதை வந்து கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 14 கேரக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஏஜென்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூட் பை ஏஜென்சி. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை எந்தெந்த ஏஜென்சிக்கெலாம் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட்ஸ் லைக் அத்தாரிட்டிஸ்,
முனிசிபாலிட்டிஸ் அவங்களுக்குலாம் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பிஐ ஸ்பெஷல் ரோல். இதில் வந்து இந்த கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்பெஷல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இட்ஸ் எ பார்ட் ஆஃப் மானிட்டரி மேனேஜ்மெண்ட். பணத்தை வந்து திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆர்பிஐ வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது இந்த கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இந்த நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து நம்பிக்கையோடு வாங்கலாம், தைரியமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே அந்த பிரின்சிபல் பணத்தோடு சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிக்விடிட்டி ப்ரொஃபைல். இந்த லிக்விடிட்டி ப்ரொஃபைல் என்ன சொல்கிறாங்கன்னா, the liquidity profile of gilt edge securities varies according to liquidity profile of securities issued by central government is high. இந்த லிக்விடிட்டி ப்ரொஃபைலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஹைலி ரிட்டர்ன்ஸாக வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸ் ரிபேட். இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு பாப்புலரான ஒரே காரணம் வந்து இந்த டேக்ஸ் ரிபேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இட்ஸ் ஆஃபர் ரேஞ்ச் ஆஃப் டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் டு இன்வெஸ்டர். இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து இவங்க டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் தராங்க. டேக்ஸில் வந்து டிடக்ஷன் பண்ணுறதுனால இது வந்து ஒரு பாப்புலர் மெத்தடாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், எலக்ட்ரானிக்கல் மூலியமாக தான் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இன் இந்தியா ஹஸ் 2 segments. 2 segments இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட்டில் என்னென்னா ப்ரைமரி மார்க்கெட் செக்மெண்ட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் செக்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம்ஸ். இந்த ஃபார்ம்ஸில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, the securities of central and state government take such forms as inscrutable stock. inscrutable stockனா என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஷேர் வாங்கினா என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து சர்டிஃபிகேட்லாம் தர மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நோட்டில் உங்கள் பேர் எழுதி வச்சுப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க இன்ஸ்கிரீடிபிள் ஸ்டாக்கு. அடுத்து வந்து ப்ராமிசரி நோட்னா என்னென்னா, அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சோன்னே அந்த ஃபண்டை வந்து கடனை வந்து திருப்பி கொடுக்குறது தான் என்னன்னா ப்ராமிசரி நோட். ப்ராமிஸாக நான் வந்து அதை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது. அண்ட் பியரர் பாண்ட் என்னென்னா பையர் பாண்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருப்பாங்கன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க தான் பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரேடிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்தோ த செகண்டரி மார்க்கெட் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஸ் நேரோ, ஸ்மால் அண்ட் லெஸ் ஆக்டிவ், banks and corporate holders who purchase sell government securities on stock exchange participate in trading. இப்போ இதில் வந்து செகண்டரி மார்க்கெட் வந்து லெஸ் ஆக்டிவ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் செகண்டரி மார்க்கெட் லெஸ் ஆக்டிவ். அப்படி இருந்தால் கூட கார்பரேட் ஹோல்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இஷ்யூ மெக்கானிசம். இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, ஆர்பிஐ மூலமாக பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ் வழியாக வந்து இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இஷ்யூ ஓப்பனிங். இந்த இஷ்யூ ஓப்பனிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, a notification for issue of the securities is made a few days before the public subscription is open. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு செக்யூரிட்டிஸை விற்க போகுதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு முன்கூறியே வந்து சொல்லிடுவாங்க, இந்த செக்யூரிட்டிஸ் வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் சொல்கிறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனாக இருக்குது, யார் வேணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரூமிங் அப்படின்னா என்னன்னா இன்க்ரீஸிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து அந்த கிராஜுவேட் அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கும்போது, அதாவது வந்து அந்த ரீபே பண்ணும் போது அந்த அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அதுதான் க்ரூமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்சிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எதிர்க்க வந்து இன்னொரு செக்யூரிட்டிஸை சேல் பண்ணுவாங்க அப்படின்றாங்க இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில். ஏன்னா வந்து மணியை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, a method of trading whereby merchant bid against one another and where the securities are sold to highest bidder is known as auctioning அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ வந்து ஆக்ஷன் ஏலம் விடுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து யார் வந்து அதிகமாக ஏலம் விடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பிட்னா என்னென்னா, ஒருத்தருக்கு அகைன்ஸ்டாக வந்து இன்னொருத்தர் வந்து ஏலத்தை தன் பக்கம் இழுக்கிறது தான் பிட் அப்படின்றாங்க. ஓகே வியூவர்ஸ், இதோட நம்ம வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் 1 வந்து ஃபினிஷ் ஆகுது. அடுத்த வீடியோவில் ஃபினான்ஷியல் மார்க்கெட் 2 பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம